திருவண்ணாமலை தீப திருவிழாவில் சாலையோரம் கடையமைத்து வியாபாரம் செய்த நரிக்குறவ பெண்கள் தங்களது வாழ்விலும் ஒளியேற்ற நிலையான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கடந்த 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர். பலர் 14 கிலோமீட்டர் தூரம் மலையை சுற்றி கிரிவலம் சென்று தரிசனம் செய்தனர். தீப திருவிழாவின் போது கிரிவல பாதையோரும் நரிக்குறவ பெண்கள் சிறு சிறு கடைகளை அமைத்து வியாபாரம் செய்தனர். குறிப்பாக பலூன், வண்ண கயிறுகள், ருத்ராட்ச மாலை, குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்களை அடுக்கி வைத்து விற்பனை செய்தனர். திருவண்ணாமலை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் தங்களுக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் தீப திருவிழா மூலமே சற்று வருமானம் கிடைப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மோத்துக்கால் கிரமந்து வந்துக்கிறேன், வியாபாரத்துக்கு வந்துக்கிறோம், பலூண்டு வியாபாரத்துக்கு. மழை நாளில் வியாபாரத்தையே பார்க்கல, இப்போ கொஞ்சம் மழை விட்டிக்குது, இப்போ உக்காந்திக்கிறோம். 1-2 வியாபாரம் ஆகுனா பார்க்க வீட்டுக்கு போயிடுவோம். வந்து 2 நாள் ஆச்சு, மழை பிடிச்சிக்கினே வியாபாரமே இல்லை. பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம், கடை பார்த்து தூங்கிட்டு இங்கே சாப்பாடு போடுற சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம். இதோ இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கு மழை, இன்றைக்கி 1-2 வியாபாரம் ஆகுதோ என்னமோ. அந்த 7 மலையாக தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும். எங்களுக்கு இந்த தொழில் தான், எங்களுக்கு காடு தோட்டம் அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு இது விற்றா தான் எங்களுக்கு பொழுப்பு. 4 பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு படிக்க வைக்கணுமா, சாப்பிடணுமா, இதில் தான் பார்க்கணும். நாங்கள் இன்னும் இதுக்கு மேலே எங்களுக்கு காட்டு தோட்டம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு ரயில் நிலையம், பேருந்து நிலையம், மக்கள் கூடும் இடங்கள்தான் நரிக்குறவ மக்களின் வியாபார தளங்களாக உள்ளன. இதனால் திருவண்ணாமலை தீபம் போன்று தங்களது வாழ்விலும் ஒளி வீச நிலையான இடமும் வருமானத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.